ஹலோ யோகம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆரோக்கியமாக இருக்காங்களா? ஓகே, ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா. இன்னைக்கு நம்ம யோகம் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய நோய்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் எஸ்பெஷலாக பார்க்கணும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் எந்த பழங்களை அவாய்ட் பண்ணணும், எந்த பழங்களை சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சர்க்கரை நோயாளிகள் ஓஹோ இந்த பழத்தை எல்லாம் நம்ம சாப்பிட்லாமா, டெய்லி உணவில் சாப்பிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பழம் முலாம்பழம் தான். இதில் வந்து நீர்ச்சத்து, நார்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. லோ லெவலில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் நெப்ரோபதி அப்படிங்கிற சர்க்கரை நோயால் உருவாகக்கூடிய சிறுநீரக பாதிப்பை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் அப்படின்னா முலாம்பழம் தான். மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜூஸாக எந்த பழங்களையுமே எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அளவோடு தான் எந்த பழங்களையும் சாப்பிடணுமே தவிர அளவுக்கு அதிகமாக எந்த பழங்களையுமே எடுத்துக்கிறது உடலுக்கு நல்லதில்லை. நார்மலாகவே ஃப்ரூட்ஸை வந்து எந்த டைமில் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பழம் என்ன பழம் அப்படின்னா மாதுளை. இதில் விட்டமின் இ, சி, கே எல்லாமே இருக்குது. இது இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷனை குறைச்சி கண்டிப்பாக நமக்கு நிறைய நோய்களில் இருந்து தீர்வுகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு மாதுளை ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதுளை இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்ன பழம் அப்படின்னா ஆப்பிள். மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஆப்பிள் தான். இந்த ஆப்பிளில் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஆப்பிளோட தோலை நீக்கிட்டு தான் இப்போலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா தோலில் வந்து மெழுகு பொருள் கலந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். ஆனாலும் தோலில் வந்து பெக்டின் அப்படிங்கிற எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்து அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிளில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது. இதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற பழம் அப்படின்னாவே ஆப்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வரும்போது சர்க்கரையோட அளவு குறைஞ்சு, இன்ஃப்ளமேஷனை குறைச்சு, மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடலில் வந்து ரத்தம் ஊறுறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமான உடல் நலனை கொடுக்கும் இந்த ஆப்பிள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பழம் பேரிக்காய். இந்த பேரிக்காயில் 5.5 கிராம் நார்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நிறைய சத்துக்களை தரக்கூடிய, அதாவது விட்டமின் இ, சி, கே எல்லாமே ரொம்ப நிறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பேரிக்காயை சாப்பிட்றதுனால உடல் எடையை கூட குறைச்சிக்கலாம். அதாவது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும், உடல் உறுப்புகள் ரொம்ப சீராக இயங்குறதுக்கும் பேரிக்காய் ரொம்பவே அதிகமாக உதவி பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பழம் என்ன அப்படின்னா நாவல் பழம். இந்த பழத்தில் வந்து ரத்தத்தில் மாவுசத்துனால ஏற்படக்கூடிய சர்க்கரை அளவை இந்த பழம் வந்து கட்டுப்படுத்தும். இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தும். அப்புறம் இதில் வந்து ஜம்போசின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாவல் பழம் சாப்பிட்றதுனால 30% சர்க்கரை நோய் ஏற்படாமல் தடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பழம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு பழம். மேக்ஸிமம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு சிட்ரஸ் பழங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக நன்மையை தான் தரக்கூடியதாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த பழத்தில் வந்து விட்டமின் சி இருக்கும், ஃபோலேட், மக்னீசியம், ஃபைபர், இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே சிட்ரஸ் பழங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுனால சுகரை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பழம் பப்பாளி பழம். விலை மலிவான, அதிக சத்துக்கள் நிறைந்த, சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த பழம் அப்படின்னா அது பப்பாளி பழம் தான். இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி, இ, கே, பொட்டாசியம், மக்னீசியம், ஃபைபர், ஃபோலேட், மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவர் எல்லாமே எக்கச்சக்கமாக இந்த பப்பாளியில் இருக்குது. ஸோ பப்பாளி பழத்தை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க, சாப்பிடுங்க. சுகரை கண்ட்ரோலில் வச்சு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பழம். இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால ஸ்ட்ரோக் வராமல் தடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு வராமையும் கூட தடுத்துக்கலாம்.
அடுத்ததா நம்ம பார்க்க போற பழம் என்ன பழம் அப்படின்னா ரொம்ப விலை மலிவா கிராமப்புறங்கள்லயா இருக்கட்டும் நகரப்புறங்கள்லயா இருக்கட்டும் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் கொய்யா பழம் தான். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விட்டமின் சியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கொய்யா பழம் தினம் ஒன்று சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டு வர்றதுனால மெட்டபாலிசத்தை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து இன்ஃப்ளமேஷனை குறைச்சி உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு அருமருந்தாவே கொய்யாக்கனி இருக்குது. சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற முதிரை என்ன முதிரை அப்படின்னா வாயு முதிரை தான் பார்க்க போகிறோம். இந்த வாயு முதிரையை பார்த்துக்கோங்க. கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நுனியை டச் பண்ணிட்டு இந்த ஆள்காட்டி விரல்ல இந்த நடுவிரல் நுனி டச் ஆகணும். மற்ற 2 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க இந்த முதிரையை எடுத்துக்கும் போது சர்க்கரை நோயிலிருந்து சீக்கிரமாவே விடுபட்டு ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம். இந்த முதிரையை டெய்லியும் நீங்க 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதா அமையும். அடுத்ததா டெய்லியுமே நம்ம வளம் பெற வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு சர்க்கரை நோய்க்காகட்டும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் தடுக்கிறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போகிறோம். இந்த வர்ம புள்ளியை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஏரியாஸ் எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஏரியாஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி 2 to 5 மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கணும். அதாவது இங்கேருந்து தான் போகணுமே தவிர இங்கேருந்து வரக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியுமே 2 to 5 மினிட்ஸ் 2 கையிலையுமே நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது கட்டை விரலுக்கு கீழே இந்த கடைசி வரைக்கும் இந்த லாஸ்ட்ல இருந்து மட்டும்தான் நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக சர்க்கரை நோயாளிகள் எந்த பழங்களை எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ஹெல்த் டிப் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Under then shining off Sankita. ஹெல்த் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம். யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.